வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியரிங் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல என்ன போடலான்ட்டு அப்படி யோசிக்கும்போது, எனக்கு இந்த யுஎஸ் ஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லைங்களா? அது நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம் இது வரைக்கும். நம்ம இந்தியன் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம், ஓகே. அதே மாதிரி எதனால யுஎஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? அங்க கூட நல்ல நல்ல கம்பெனிஸ் இருக்கு அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்திருக்கும் எல்லாருக்குமே. வரலனாலும் இப்போ ஏற்படுத்திக்கோங்க. ஸோ அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இந்தியால இருந்து நம்ம பண்ண முடியுமா? இல்ல யுஎஸ் சிட்டிஸ்ல தான் பண்ண முடியுமா? அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு கூட இருந்துச்சு. ஒரு 6 to 8 months பேக். அப்போ தான் நான் இதை ஓப்பன் பண்ணேன். நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நிறைய புரோக்கர்ஸ் இருந்தாங்க. பட் எனக்கு கன்வீனியன்ட்டா இருந்தது என்னன்னாக்கா இந்த ஐஎன்டி மணின்றது. இது ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ என்னன்னாக்கா ஐஎன்டி மணியில் ட்ரை பண்ணால் ஓகே, அதில் சார்ஜஸ் பார்க்கும்போதும் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. என்னன்னாக்கா ஒரு தடவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் யூஎஸ் டாலர் இந்தியன் ருபீஸ்லேருந்து யூஎஸ் டாலர் கன்வெர்ட் ஆகும். அந்த யூஎஸ் டாலர் கன்வெர்ட் ஆகும்போது அதுக்கு ஒரு சார்ஜ். அது இல்லாமல் நீங்கள் வெளியில் எடுக்கும்போது ஒரு $20 அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் உள்ளார வந்து நீங்கள் டாலர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டாக் வாங்கும்போது 0.02 டாலர்ஸ் அது வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லாம் நம்ம சிமிலரில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற மாரி தான், ஈஸியாக வாங்கிக்கலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு யூஎஸ் டாலர்ஸில் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் ஃப்ராக்ஷன் ஷேர்ஸ் வந்து ஃப்ராக்ஷன் ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ எப்படின்னாக்கா, இப்போ மைக்ரோசாஃப்ட்டை பாருங்கள், $414 இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கு தான் இந்தியாவாக இருந்தாக்கா ஒரே ஸ்டாக்கை தான் வாங்கணும். ஒன்று ஒரு ஒரு குவான்டிட்டி, இல்லைனாக்கா 2 குவான்டிட்டி, இல்லைன்னா 3 குவான்டிட்டி, இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 குவான்டிட்டி தான் நீங்கள் வாங்க முடியும். ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் வாங்க முடியாது. அதே யூஎஸ்ல அப்படி இல்லை. நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேர் கூட வாங்கலாம். உங்கள்கிட்ட இப்போ $200 தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 0.5 ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு ஷேர் இல்லாமல் அரை ஷேர் வாங்கிக்கலாம், கால் ஷேர் வாங்கிக்கலாம். 0.1, 0.01, 0.05 இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஃப்ராக்ஷனில் கூட நீங்கள் ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் இதில் நான் பார்க்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நீங்கள் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். திரும்ப ஃபண்ட் எடுக்கும்போது அவங்க ஒரு $20 என்னமோ அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் எப்போவுமே மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாரி தான் நீங்கள் வச்சுக்கணும். அதேமாதிரி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் பார்க்கும்போதும் நீங்கள் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட்டில் தான் நீங்கள் வெளியில் வர மாரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்தியன் ஐஎன்டி மணி. இதில் இந்தியன் ஸ்டாக்ஸ் கூட இருக்குது, ப்ளஸ் யூஎஸ் ஸ்டாக்ஸும் இருக்குது. ஸோ ஐஎன்டி மணிக்குள்ளார போய் நீங்கள் அப்ளை பண்ணி ஓப்பன் பண்ணணும். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ஆகும்னாக்கா, ஒரு ஃபெடரல் அக்கௌண்ட்டு நீங்கள் ஒன்று அடிஷ்னலாக ஓப்பன் பண்ண வேண்டியது வரும். உங்களுக்கு தெரிஞ்சது தான். எப்படின்னாக்கா, இப்போ நம்மளோட அக்கௌண்ட் ஐசிசி பேங்க் ஆகட்டும், எஸ்பிஐ ஆகட்டும், நம்ம என்ன பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதில் நம்ம ருபீஸில் வச்சுருக்கோம் ஃபண்ட்ஸு. இது வந்து உங்களுக்கு யூஎஸ் ஸ்டாக் வாங்கணும்னாக்கா நீங்கள் யூஎஸில் தான் போய் வாங்குறீங்க. ஸோ அப்படி வாங்கும்போது உங்களுக்கு டாலர்ஸில் தான் நீங்கள் டிரான்சாக்ட் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணுறாங்க, ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அது எல்லாமே அவங்களே கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஐஎன்ஆர் ருபீஸ்லேருந்து நீங்கள் போடுற ஃபண்டு அந்த ஃபெடரல் அக்கௌண்ட்டுக்கு போகும். அங்கே போய் 1 டே டிலே இருக்கும். 1 டே ஆன பிறகு அது டாலர்ஸாக கன்வெர்ட் ஆகி உங்கள் ஸ்டாக் ப்ரொஃபைலுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த டாலர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே தான் பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸு. மற்றபடி எல்லாமே சேம் தான். இப்போது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா என்எஸ்டிஎல் இருக்குது, சிடிஎஸ்எல் இருக்குது, சென்ட்ரல் டெபாசிட்டரி. நீங்கள் அது உள்ளார போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், நம்ம புரோக்கர் கரெக்டாக நம்மளுக்காக வாங்கியிருக்காங்களா, அந்த ரெக்கார்டு வந்து அதில் இருக்கான்ட்டு. பட் இங்கே வந்து அந்தமாரி ஆப்ஷன் கிடையாது. எல்லாமே நீங்கள் புரோக்கர் சொல்கிற மாதிரி தான். அதாவது ஐஎன்டி மணியில் என்ன காமிக்குதோ அதுதான் உங்களோட வேல்யூ. ஸோ அந்த இது நான் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் பார்க்குறேன். நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இல்லை போல இருக்காங்க. அங்கே என்னன்னாக்கா, எனக்கு ஓப்பன் பண்ணிக்கிறது அல்பகான்ற ஒரு புரோக்கர் அங்கே. ஸோ என்ன பண்ணணும், ஐஎன்டி மணின்றது புரோக்கர் யாருனாக்கா இந்தியாவில் இருக்கிற புரோக்கரு. இவங்க வந்து ஃபெடரல் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இன்னொரு யூஎஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அது வந்து அல்பகா அப்படின்ற ட்ரேடர்கிட்ட ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே யூஎஸில். இது அல்பகாவாக இருக்கலாம், இல்லைன்னா வேற இருக்கலாம். இந்தமாரி மல்டிபிள் இவங்க கூட டைப் இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இதுலேருந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஐஎன்டி மணி வழியாக நீங்கள் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இன்வெஸ்ட் டாலர்ஸ் போட்டிருக்கீங்க, எவ்வளோ எடுத்திருக்கீங்க, எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கனாக்கா, இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ நான் ஓப்பனாக வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சின்ன சின்ன அமௌண்ட்டு போட்டால் கூட போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோண்டா மோட்டார்ஸில் ப்ரைஸ் வந்து $24. $24 ஒரு 15 யூனிட் வச்சுருக்கேன், 27. ஸோ கரண்ட் வேல்யூ வந்து 361. அதே மாதிரி ஒவ்வொன்றும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா 1.5, 2 நான் வச்சுக்கல, 1.5 தான் ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ். இந்தமாரி வாங்கிக்கலாம்.
இதெல்லாம் வாங்கினாலும் மைனஸில் போக தான் செய்யும். மைனஸில் போனாக்கா பொறுமையாக வெயிட் பண்ணணும், நம்ம லாங் டேர்முக்கு தானே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்க இதெல்லாம் பாருங்கள் 0.18 தான், நாட் ஈவன் 0.5 ஷேர்ஸ், 0.18 ஷேர் தான் வச்சுருக்கேன். அது கூட மைனஸில் தான் ஆகிட்டு இருக்கு. ஆவரேஜ் பை ப்ரைஸ் 193ல நான் வாங்கினது இப்போ 188 கிட்டக்க இருக்குது. போட்ட வேல்யூ என்னமோ இவ்வளோ தான், கம்மியான அமௌண்ட்டு தான் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதான் இதை ஒன்று காமிக்கலாம்னு நினச்சேன். என்னோட போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்புல வாங்கிக்கலாம். நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா மோட்டார்ஸ் வச்சுருக்கேன், மைக்ரோசாஃப்ட் வச்சுருக்கேன், சாப் வச்சுருக்கேன், நோவோ நார்டிஸ்க் வச்சுருக்கேன், எல்ஐ ஆட்டோ இன்க்கு, கிராஃப்ட் ஹெயின்ஸு, கோல்ட் ஷேர்ஸு, ஸ்டெலாண்டிஸு, கூகுள், டொயோட்டா, செரப்டா தெரபெட்டிக்ஸ், சிம்ப்ளி குட் ஃபுட்ஸு, யூனிலிவர், ப்ளஸ் தெரபெட்டிக்ஸ், ஐபிஎம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் காப்பர் இண்டெக்ஸு, அப்புறம் யுனைடெட் ஹெல்த் குரூப் இன்கார்பரேஷன், இது இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த மேக்னைம் ஐஸ்கிரீமு, சோனி ஃபினான்ஷியலு, சாலிசிட் அட்வான்ஸ்ட். ஸோ இவ்வளோ தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸ் இந்தமாரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ப்ராசஸ் எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாக்கா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அது எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பார்த்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.